வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி அன்னாச்சி பழத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். அன்னாச்சி ஒரு குறுஞ்செடி வகையை சேர்ந்தது. அன்னாச்சி பழத்தில் மேலே லீவ்ஸ் போல் இலை போல் இருக்கக்கூடிய அந்த பாட்டை தான் க்ரோன் பாட்டுன்னு சொல்லுவோம். அதை கட் பண்ணி நிழலில் காய வச்சு மண்ணில் நட்டு வச்சா 12 மாதத்தில் அன்னாச்சி பூ பூக்கும். பூ பூத்ததுலேருந்து 6 மாதத்தில் நம்ம அறுவடை செய்யலாம். அன்னாச்சி செடி நட்டு வளர்ந்து பூ வச்சு அதுலேருந்து காயாகி நமக்கு ஒரு அன்னாச்சி பழம் கிடைக்க 18 மாதம் ஆகும். அன்னாச்சி பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அன்னாச்சி பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் B6, நார்ச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்டு புரோமைலின்ங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எலும்புக்கு தேவையான மெக்னீஷியம், மேங்கனீஸ், பொட்டாசியம் இயற்கையாகவே அன்னாச்சி பழத்தில் இருக்குது. புரோமைலின்ங்கிற ஒரு என்சைம் இருக்கிறதுனால அது உடலோட வீக்கத்தை குணப்படுத்தும். அன்னாச்சி பழத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இதை மல்டிபிள் ஃப்ரூட் கூட்டுப்பழம்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பூலேருந்து ஒரு பழம் உருவாகும். ஆனால் அன்னாச்சி பழம் மட்டும் பல பூக்களோட இணைப்பால் உருவான ஒரு பெரிய பழம். அதனால தான் இதை கூட்டுப்பழம்னு சொல்லணும்.